வணக்கம், உங்கள் டாக்டர் நித்யன் இதயம் கிளினிக் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வருமா? ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வரும்னு இல்லைங்க. எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். நீங்கள் குளிக்கும்போது வரலாம், சாப்பிடும்போது வரலாம், அதே போல் நீங்கள் ஜிம்முக்கு போகும்போதும் வரலாம். ஜிம்முக்கு போகும்போது அதிகமாக வரலாமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எக்ஸசைஸ் செய்தால் உங்களுக்கு திடீர் ப்ராப்ளம் இருதயத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், திடீர் உயிர் இழப்பும் ஏற்படலாம். ரெண்டும் வேறு வேறு. ஹார்ட் அட்டாக்குங்கிறது இரத்த குழாயில் அடைப்பு வந்து இதய திசுக்கள் பாதிப்பாகிறது. உயிர் இழப்புங்கிறது ஹார்ட் நின்று போய் நமக்கு அப்படியே இதாகிறது. நமக்கு ராஜ்குமாருக்கு நடந்தது இல்லையா, அதுபோல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஜிம்முக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லலை. நம்ம என்னென்னா, நமக்கு டார்கெட் ஹார்ட் ரேட் செட் பண்ணணும் ஜிம்மில். அதாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 220 மைனஸ் உங்களுடைய வயது. இப்போ வயது 50ன்னு வச்சுக்கோங்க. 220 மைனஸ் 50 பார்த்தீங்கன்னா 170. ஸோ இந்த 170 வரலும் மேக்சிமம் பண்ணலாம். பட் நீங்கள் உங்களுக்கு வியாதி இருக்கும் பட்சத்தில் அதில் 85%, அதாவது 140லிருந்து 150க்குள் உங்களுடைய இதய துடிப்பு நீங்கள் வச்சுக்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுனா போதுமானது. இதை தாண்டும் பட்சத்தில் ஆக்சிடென்ட்ஸாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜிம்முக்கு போங்க, ஒரு சூப்பர்வைஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லா விதமான எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஒரே எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. வணக்கம்.